வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று மாலை கேரள மாநிலம் செல்கிறார். நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விழிஞம் சர்வதேச துறைமுகத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்தியாவின் முதல் ஆழ்கடல் போக்குவரத்து துறைமுகமான விழிஞம் துறைமுகத்தை தொடங்குவதன் மூலம் கேரள மாநிலம் உலக கடல்சார் வரைபடத்தில் முக்கிய இடத்தை வகிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநில உதய நாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்மாநில மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், குஜராத் மாநிலம் பன்முகத்தன்மை கொண்ட இயற்கை வளங்கள், வரலாற்று கலாச்சார பாரம்பரியம் மற்றும் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றது என குறிப்பிட்டுள்ளார். நடப்பு ஆண்டில் கரும்பு சாகுபடி பருவத்தில் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நீட் தேர்வு மையங்களான தாகூர் கலைக்கல்லூரி உள்ளிட்ட 3 இடங்களில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேற்று ஆய்வு மேற்கொண்டு தேர்வு எழுத வரும் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். அக்ஷய திருதியை நாளான நேற்று முதல் கங்கோத்ரி, யமுனோத்ரி கோவில்கள் திறக்கப்பட்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் சார்தாம் யாத்திரை தொடங்கியது. இந்த ஆண்டு யாத்திரைக்காக 22 லட்சம் பக்தர்கள் பதிவு செய்துள்ளனர். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இம்மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.